என் மகன் வந்தாச்சு. வாடா 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 கோடீஸ்வர மகனே வாடா 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 வாடா. ஓ சாப்பாட்டை விட அமெரிக்கா சாப்பாட்டுல நல்லா தாண்டி இருக்கான். அப்ப நீங்களும் போய் அமெரிக்கால தின்னுங்க. ஹேய் அனிலா, இது யாரு? உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கணும் தான் சொல்ல. அமெரிக்கால நர்ஸ் அவுட் பண்றா. ரொம்ப நாளா லவ் பண்ணோம். போன வாரம் தான் மேரேஜ் கூட பண்ணோம். என் மகனாடா நீ? எனக்கு பிறந்தவனாடா நீ? பெரிய வீட்டு கோடீஸ்வரம் பண்ண பேசி வச்சிருக்கேன். டாக்டருக்கு படிக்க போன நீ 1,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நர்ஸ கூட்டு வந்து என் தலையில மண்ணலி போட்டியடா. டேய் வாடாங்க, தனியா வாடா. சித்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் நல்ல பையன். ஆனா உங்க கல்யாணம் நடக்காது, பிரச்சனை வரும். பேசாம உங்க அப்பா பார்த்த மாப்பிளைய கட்டிக்கமா. என் உயிரே போனாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். சித்து இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உனக்கு என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா அப்பா கிட்ட சொல்லி எங்க கல்யாணத்தை நடத்தி வைமா. வருஷத்துக்கு முன்னாடி என் கூட பிறந்தவன் ஒரு பில்லி சூனி வைக்கிறவனோடு ஓடி போயிட்டான். எங்க அப்பா அழுதே செத்தார். உங்க அக்காக்காரி பாட்டு கத்துக்கிறேன்னு போனா அந்த பாட்டு வாத்தியார் கூடவே ஓடி போய் 3வது நாளே விதவையா வந்து நின்னா. அந்த கோலத்தில் அவளை பார்க்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிருச்சு. இப்ப ஒரு ரவுடி பயலோட 2 தலைமுறையா இந்த குடும்பத்து பொண்ணுங்களுக்கு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணல. பெரிய குடும்பத்து பொண்ணுங்கள்ல அப்படி சுகத்துக்கு ஆசைப்பட்டு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரே பேசுது. எவ்வளவு மதிப்பு மரியாதையுமா இருந்த குடும்பம் அந்த கௌரவத்தை காப்பாத்தலன்னா நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் சொல்லு. நான் வாக்கு கொடுத்துட்டேன். பேசுனதுதான். உனக்கும் ராஜேந்திரனுக்கும் கல்யாணம். இது நடந்தே தீரணும். இதுல ஏதாவது அப்படி இப்படி நடந்தது, என் குணம் உனக்கு தெரியும்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த பூபதி? இந்த விக்ரமாதித்த உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். உங்க உயிர் போறது இப்ப பிரச்சனை இல்லைங்க. இந்த கல்யாணம் நடந்தா நம்ம பையன் உயிர் தான் போகும். டேய் புருஷோத்தமா, அப்பாவோட மந்திர சக்திகளை நம்பிக்கை இல்லையாடா உனக்கு? இல்லையா? கவுத்திட்டியேடா மவனே. மவனே, மந்திரம் இல்ல தந்திரம், தந்திரம் இல்ல எந்திரம், எதையாவது செஞ்சு உனக்கு திவ்யாவுக்கு கல்யாணம் பண்ணியே தீர்வண்டா. மகனே, சர்பத்துல கொஞ்சம் சேமியா போட்டு வாங்கி தர வாடா. புருஷு, எனக்கு ஒரே ஒரு புள்ளையடா நீ. அம்மாவை ஏண்டா இப்படி வேதனைப்படுத்துற? நீங்கள தவிக்க விட்டுட்டு போயிடாதடா. பாருடா கண்ணா,
இதோ பாரு இந்த கயிறு உடம்புக்கு தாங்காதுடா. வந்துடுறா ஐயோ. என் செல்லமே வாடா தங்கம். ஏய் நிறுத்துடா. என்ன வெறுப்பாத்திரியா நான் டென்ஷன் ஆயிடும்டா. ஏன் கோவப்படுறீங்க? இங்க வாங்கடா. டேய் இங்க பாருங்கடா கூத்த. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் இவரும் லவ் பண்றாங்களா. அதனால எங்க அப்பாட்ட அந்த கல்யாணத்தை வாடான்னு சொல்லணுமாவா? எப்படி இருக்கு? ஏய் காதலிச்ச சுத்துன கட்டி புடிச்ச கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அத்தோட விட்டுரு. இது மேரேஜ். அடுத்த ஸ்டேஜ். டிஸ்டர்ப் பண்ணாத. டிஸ்டர்ப் பண்ண என் மகனுக்கும் உங்க மகளுக்கும் நான் சொன்ன இடத்துல சொன்ன முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும். என்ன என் குடும்பத்துக்கு கொஞ்சம் அசிங்கம். பணத்தாலதான் அசிங்கத்தை மூடி மறைக்க முடியும். வேற வழி இல்ல. என்ன வேணாலும் செய்யறேன். சொத்து எனக்கு பெருசு இல்ல. என் மகன் சந்தோஷமா வாழணும். அவ என் உயிர். அப்ப சரி. மாப்பிள்ளைக்கு மன வருத்தம் ஏதாவது? அவ ஏன் புள்ள ராசேந்திரா. எக்ஸ்கியூஸ் மீ. இதோ வந்துடுறேன். ஹாய் டாட். டேய் உன் மாமனாரு. ஹாய். எவனோ சொன்னானே நீ வருத்தப்படாத. என்ன அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கெட்ட பேரு அவ்வளவுதான். அதுக்கு பரிகாரமா எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி தர்றதா முடிவு பண்ணிருக்கு. திருப்தி தானே? உங்க இஷ்டம். அப்ப எல்லாம் பேசினபடி வாங்க. வர மாப்பிள்ள. என்னங்க கூப்பிட்டீங்களா? என் மகளை காதலிக்கிறேன்னு அந்த மாப்பிள்ளை பையன் கிட்ட போய் சொல்லியிருக்கான் அவன் மகன். எங்கிட்ட வேலை பார்த்து எங்கிட்ட சம்பளம் வாங்கி எனக்கே துரோகம் பண்றீங்களா? தின்ன சோத்துக்கு நன்றி இருந்தா அவன் மகன் கிட்ட சொல்லி வை. வாரிசுக்கு ஒன்னே ஒண்ணு பெத்து வச்சிருக்கேன்னு பார்க்க மாட்டேன். சுட்டு பொசுக்கிடுவேன். டேய் சொல்றா. நான் உன்னை காதலிக்கல. சொல்றா. நான் உன்னை மறந்துட்டேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ. எங்க அம்மா அப்பா பாக்குற பொண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அழாதடா அழாத. டேய் வாடா வாடா. சித்து எங்கேயாவது பாத்தியாப்பா? சித்துவை பார்த்து ஒரு வாரம் ஆச்சு அங்கிள். காலேஜுக்கும் வரல, படிக்க பிடிக்கல, மிலிட்டரியில போய் சேர போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். விளையாட்டுக்கு தான் சொல்றான்னு நினைச்சேன். ஏதாவது ப்ராப்ளம் அங்கிள்? சித்து சித்து எங்கப்பா போன? எங்க போன சித்து? சித்து சித்து என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் யாருன்னு தெரியுதா? திவ்யா, ராத்திரி முழுக்க சுத்தி சுத்தி வந்து காதலிச்சுட்டு ஒரு நாள் பட்ட பகல்ல வந்து மறந்துட்டேன்னு சொன்னேன். மறந்துட்டியா? உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைல்ல. அப்புறம் என்ன? நிம்மதியா தூங்குடா. திவ்யா
திவ்யா திவ்யா திவ்யா